ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பீட்ரூட் பருப்பு பொரியல் பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதோட பீட்ரூட் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், துருவ வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன். சால்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு ஆனியன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். தோல் எடுத்துட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். ஆயில் சூடாகட்டும், அதுக்குள்ள ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு பொரியலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணுறதால பொரியல் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகுலாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஹாஃப் குக் ஆனோன்னு பீட்ரூட் இதோட சேர்த்துடலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதங்க வேண்டாம். பாயில் பண்ணி வச்சிருக்கிற பருப்பையும் பீட்ரூட்டையும் இதோட சேர்த்துருங்க. பீட்ரூட் வேகிற டைம் தான். பீட்ரூட் வந்துச்சுன்னா பொரியல் செய்கிற ரொம்ப ஈஸி. டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சிடலாம். அந்த மாதிரி அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சா போதும். தேங்காவோட சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சிருங்க. அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அழகாக ரெடி ஆயிடுச்சு பொரியல். நல்ல சாம்பார் சாதம், ரசம், காரக்குழம்பு, எந்த சாதத்துக்குனாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அது சுட சுட சாதம் வச்சுட்டு சாம்பார், பீட்ரூட்டு, கொஞ்சம் கீரை செஞ்சிருந்தேன் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.